நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் கேளுன்னு அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய முதல் விஷயம் மணி. என்கிட்ட நிறைய இருக்குப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லாத ஒரே விஷயம் மணி. அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ட்ரிகனாமெட்ரி நமக்கு யூஸே இல்லாத விஷயத்த ஸ்கூல் பல வருஷமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே. ஆனா நம்ம லைஃபே ரன் பண்ற இந்த மணியை பத்தி மட்டும் ஏன் சொல்லி கொடுக்க மாட்டேங்காங்க? வெல், இந்த வீடியோ சொல்லுவோம் ஏன்னு. டோன்ட் சேஸ் மணி. மணி பின்னாடி போவாத, உனக்குன்னு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணிக்கோ. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜரும் ஒரு கிளீனரும் ஒரே நேரத்துல தான் உள்ள என்ட்ரி ஆவாங்க, எக்ஸிட் ஆவாங்க. பட் ரெண்டு பேருமே இங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. யாருக்கு வேல்யூ இருக்கோ அவங்க கிட்ட தான் நிறைய மணி வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலாம், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ஆர்மி ஆபீசரையும் ஒரு கிரிக்கெட் பிளேயரையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் கிரிக்கெட் பிளேயரை விட ஆர்மி ஆபீசர் கடுமையா ஒர்க் பண்றாங்கன்னு. பட் யார்கிட்ட இங்க மணி அதிகமா போகுது? அப்கோர்ஸ் கிரிக்கெட் பிளேயர் கிட்ட தான். ஏன்னா அங்க டிமாண்ட் அண்ட் வேல்யூ இருக்கு. அந்த மேட்ச்ல யாராவது வந்து நல்லா அடிச்சு நம்ம டீமை ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த மொத்த நாடுமே டெலிவிஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒருத்த வந்து அடிச்சு கொடுத்து அந்த பூஸ் பாம்ஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணா அவனுக்கு மினிமம் சேலரி 8 சைவராவது இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மக்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கா இருக்கணும்.